அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஒவ்வொரு சோமவாரத்திலும், அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் நாம் ஒரு சிவ எந்திரம் வரைகிறத சொல்லித்தரலான்னு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அந்த வகையில் வருகின்ற 8ஆம் தேதி 8/6/2026 வைகாசி 25 திங்கட்கிழமை அந்த அன்னைக்கு நீங்கள் வரைய வேண்டிய எந்திரம் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த திங்கட்கிழமைக்கு என்ன விசேஷம்னா, தேய்பிறை அஷ்டமி இருக்கக்கூடிய திங்கட்கிழமை. சோமவாரங்கிறதே ரொம்ப விசேஷமானது, தேய்பிறை அஷ்டமியும் ரொம்ப விசேஷமானது. இந்த இரண்டும் சேரும் பொழுது அந்த நாளுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எனவே வருகின்ற 8ஆம் தேதி இந்த எந்திரத்தை எவர் ஒருவர் வரைகின்றாரோ அவர் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எந்திரம் காரிய தடைகளை நீக்கும் சிவ எந்திரம். இந்த எந்திரத்தை எந்த நேரத்தில் வரையணும்? ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் வரையலாம். ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஒரு நோட்டில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஒரு நோட்டில் இந்த எந்திரத்தை வரைங்க. குறிப்பு, எந்திரத்தை சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் வரையணும். மாதவிலக்கு நேரம் மற்றும் அசைவ உணவு எடுத்திருக்கிறவங்க இந்த எந்திரத்தை வரையக்கூடாது. சுத்தமாக இருக்கவங்க மட்டும் வரைங்க. இந்த எந்திரத்தை வரையும் பொழுது யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. முழுமையாக எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையும் பார்க்கணும். வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஈஸ்வரனுடைய நினைவாகவே மனதை வைத்துக்கொண்டு இந்த எந்திரத்தை வரையணும். அவ்வாறு எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த எந்திரத்தின் மையப்புள்ளியில் சந்தன குங்கும திலகமிட்டு அந்த மையப்புள்ளியை பார்த்துக்கிட்டு ஓம் சிவாய நம ஓம், ஓம் சிவாய நம ஓம், ஓம் சிவாய நம ஓம் அப்படின்னு 108 முறை சொல்லி அந்த எந்திரத்தை தொட்டு வணங்கிட்டு அந்த நோட்டை எடுத்து பீரோவில் வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்துணை பேருக்கும் நமது ஆனந்தஒளி டிவி யூடியூப் சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கான ஆன்மீக பரிகாரங்கள், வழிபாடுகள், பூஜைகள் மிக எளிமையான முறையில் வழங்கப்படும், பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.